சொல்லுங்க. ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பார்த்துருப்பீங்க வீடியோ. அப்போ வீடியோ என்ன கருத்துக்களை மறக்காம. எப்படி இருக்குது சாப்பாடு? கிரேவி டாப் நாச், வேறு லெவலில் இருக்குது. நல்லா தடி. ஓகே, அதோட பிரியாணியும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே இருக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து ஜூலை 4th. அப்போ அதுக்கு தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அந்த வான வேடிக்கை ஃபயர்வொர்க் எல்லாம் விளையாடுறாங்க. அப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வெளிக்கிட போகிறோம். எங்களுடைய பேருங்க வீட்டு முன்னுக்கு இந்த சீனியாஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுது. அதோட வந்து எங்களுடைய பூங்கன்னம் வந்து பூத்துருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சுதந்திர தினம். அப்போ இன்றைக்கு என்ன நிறைய இடத்துல இது போல இடக்கு என்ன அப்ப நாங்க இன்றைக்கு வந்து ஃபயர்வொர்க் அது வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 8ல இருந்து 10 அந்த ரேஞ்ச் 12 மணி வரைக்கும் போகுது. 8ல இருந்து 10 தான். அப்ப இப்ப வந்து 6 மணி ஆகுது. நாங்க போயிருக்க இடத்த பார்த்துட்டு வந்துட்டு 9 மணி பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதைத்தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே கண்டினியூ பார்ப்போம். இதுதான் எங்களுடைய பூ மரம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அந்த வெள்ளை பூ இப்பதான் பூத்து கொண்டு. ஓகே, சரியான வெயில், பூவெல்லாம் பூத்து கொள்ளுங்க. ஓகே, அப்ப நாங்க வலிக்கிடுவோம். இல்ல பாத்தீங்களா இந்த பூ மரம் எப்படி இருக்குன்னு? இதுவும் அந்த பூ மரம் ஒரே இனம். இது ஒரு இனம், இது ஒரு வேற கலர் வித்தியாசம். அப்ப நாங்க வலிக்கிட போறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து எங்களுடைய செவ்வந்தி நட்டுனாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செவ்வந்தி வேற லெவல்ல இருக்குது. நல்லா பூத்து நல்லா வந்துட்டு இது. இது வந்து நாங்க வந்து எங்களுடைய தோட்டத்துல மகரந்த சேர்க்கை இருக்குல்ல, அதுக்காண்டி தான் கூட நடுறோம். தோட்டத்துக்கே இது நட்டுருக்கோம். அந்த பூச்சியால் வாரவடியா மகரந்த சேர்க்கைக்கு நல்லா இருக்குமென்று. அப்ப நாங்க வலிக்கிடுவோம். என்ன இந்த பூமரம் நல்லா பூத்துரு பாத்தீங்களா? வேற இது வந்து சீனியாஸ். ஓகே, அப்ப நாங்க வலிக்கிட போறோம். அப்ப போயிட்டு இன்றைக்கு வந்து ஃபயர்வொர்க். அப்ப அதைத்தான் நாங்க இந்த வீடியோல பிரதானமா பார்க்க போறோம். ஏது அந்த குட்டி பட்டின் ரோஸ் நல்ல. ஓகே, அப்ப நாங்க வந்து நேரம் வந்து இப்ப ஸ்டோன் மவுண்டன் பார்க்லயும் ஃபயர்வொர்க் நடக்கிறது. அப்ப வலிக்கிட்டோம். அப்ப இப்ப வந்து போய் பார்க்க போறோம் எப்படி நிலவரம் இருக்குண்டு. இரவு 9 மணி போலதான் ஃபயர்வொர்க். அப்போ வந்து இப்ப எங்களுக்கு ஒரு பெஸ்டாய் போகணும் எலக்ட்ரானிக் சப்போர்ட். அப்ப அங்கேயும் போயிட்டு கடையில ஏதாவது மீனும் வாங்கி போட்டு அப்படியே ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு பிறகுதான் வந்து ஃபயர்வொர்க்கு போக போறோம். ஹோட்டல்லாம் இன்றைக்கு டிராபிக்கா இல்ல போற. நீங்க வர டிராபிக்கா இருக்கு. இன்னைக்குதான் என்னோட பேஸ்ட் ரோட்ல 285ல ஒரு ஆக்சிடென்ட் பார்க்க வந்த வாழ்க்கையிலேயே அதிசயமா இருந்துச்சு எனக்கு. 285 இன்றைக்கு வந்து எல்லாத்தையும் எங்களுடைய 285 வரையில அது அப்படி டிராபிக்கா இருக்கும். இன்றைக்கு வந்து ஓகே. அந்த பேஸ்ட் டிராபிக் ரோடே எனக்கு ஃப்ரீயா இருந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப வீடியோல நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க புது உறவுகளும். அப்படியே இந்த ஹைவேக்கு அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேறு. இப்போ வாரக்கிழமை அப்படி ஒரு ஆத்துக்கு போயிருக்கா குளிப்போம்னா இப்போ வந்து கடுமையா வெயில், நெருப்பு வெயில் அடிக்கிறாங்க. அப்ப அதால வந்து ஒரு ஆத்துல போய் குளிக்கணும். அப்ப தணிக்கணும். அங்கேயே போய் சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே குளிச்சுட்டு வந்தா வேற லெவல்ல இருக்கும். ஓகே, அப்ப தொடர்ந்து பாருங்க. நாங்க வந்து இப்ப நேர பெஸ்ட் பைக்கு போகணும். பெட் மார்க்கு போவோம். போயிட்டு நேர 37 நேர நடு ரோட்டுக்கு இன்றைக்கு அந்த ஸ்டோன் மவுண்டன் பார்க்கிங் போகலாம். ஆனா இப்ப ஃபுல்லா இருக்கு. மேல சொன்னா அங்க வந்து வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் அமெரிக்கால இப்ப வந்து இது நடக்கிற வேர்ல்ட் கப்
எல்லாருமே அந்த என்டர்டைன்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. இது மற்றது வந்து நாங்க வந்து லாஸ்ட் டைம் கனடா போன முட்டோம், அங்க வந்து ஹோட்டல் எல்லாமே புக்கிங்கா இருந்தது. அப்ப என்னடான்னு பார்த்தா பிரதான் பார்த்தோம் அந்த வேர்ல்ட் கப் அன்றைக்கு அங்க நடந்தபடியா மேட்ச். அந்த ஏரியால அதால ஃபுல்லா எல்லா ஹோட்டலுமே அன்றைய ஃபுல்லா இருந்தது. கடைசியா என்ன செய்யறது, டபுள் பே சார்ஜ்ல கொண்டு வந்தேன். அதாலதான் நான் ஒரு எக்ஸ்பென்சிவ் எல்லாட்டிக்கு நல்ல சீப்பா இல்லாம ஹோட்டல்ல நிக்கலாம். அதால அன்றைக்கு ரூம் இல்லாதபடியா இருந்தா அப்ப பிரதான் நாங்க யோசிக்கல. அப்படி வேர்ல்ட் கப் நடக்கன்னு தெரியும், ஆனா அந்த அளவுக்கு இருக்குமான்னு யோசிக்கலையா. சரி, நான் ஒரு படிப்பேன் இருந்துட்டு எல்லாமே அனுபவம் பாருங்க. அந்த ஹைவே எப்படி இருக்கு, காரு அதாவது அந்த எக்ஸாக்ட் ஸ்பீட்ல போறோம், அந்த ஸ்பீட்ல போறோம். இப்ப இன்னைக்கு தான் அந்த எக்ஸாக்ட் ஸ்பீட்டை விட கொஞ்சம் கூட போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒர்க் எல்லாம் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் போயிட்டாங்க. மேன் பைசம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இல்ல, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் எல்லாம் கூடுதலா அதுக்கு இல்லையா. அப்ப நாங்க வந்து பெஸ்ட் பை கிட்ட வந்துட்டோம். அப்ப என்னன்னு சொன்னா இதுல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணுனது, இது வந்து பர்த் இல்லை. அப்ப அதால வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். அதான் போறேன். யூஎஸ்ல உள்ள பெஸ்ட் திங் வந்து உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டி அனுப்ப அதை கட் பண்ணிட்டேன். சாரி, ஐ மீன் யூஎஸ். ஓகே, அப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ கொண்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்கள் இங்கே பொப்புரை பெண்ணண்டா பெட்மார்ட் அங்கே வந்து இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த என்ன இது பம்மா ஸ்விம்மிங் பூலில் வைக்கிற இது வந்து அந்த ஏஆர் பியூரிஃபையரா ஃபில்டர் ஐயா. அந்த நீங்கள் லைனை மாற்றணும் அடுத்த லைன். அப்போ கொண்டே ரிட்டர்ன் பண்ணிட்டு இதுக்கு திருப்பலாம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இதை கொடுத்துட்டு அப்படி அங்கே இது பெஸ்ட் பை போட்டு போகிறோம். இன்றைக்கு போட்டு தானே என்ன ஆனா சனத்தை காண இல்லை. இன்னைக்கு கூடுதல் அங்கே வர மாட்டாங்க நினைக்கிறோம். ஆனா ஜூலை 4க்கு நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளம் வலிக்கிறதுலாம் நாங்கள் வந்தோம். நான் அதில் லேட்டாக என்னென்னா இப்போ இவங்க வந்தோடைய தான் லேட் ஆகிட்டு. அப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ ரிட்டன் கொடுத்துட்டு ஏதாவது வாஷிங் மிஷின் இருக்கா ரையர் பார்க்கணும் ஐயா. இதில் எடுக்கணும், இதில் பார்க் பண்ணல இன்னும் அதில் பார்க்கணும். இது எந்த இதில் எடுக்கணும், இந்த கார் பக்கம் கஸ்டமர் பார்க்கிங் உண்டு வாலெட் பில்லியோ தப்பு. அப்போ அதில் அங்கே நடுவில் அது இது பெஸ்ட் இதுக்கு திருப்பிட்டு அந்த சிவத்த கார் பக்கம் 10 சிவப்புக்கு நடுவில் விடுங்க. அப்போ இப்போ வந்திருக்கிறவங்கன்னு சொன்னால் பெஸ்ட் பைக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஏதாவது ஜூலை 4க்கு என்ன ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் வாஷிங் மிஷின் ட்ரையர் வந்து எங்கட பழுதாயிட்டு. அப்போ இருந்தால் வாங்கி கொண்டு போவோம், இருந்தால் வாங்குறேன்னே இப்போ பார்த்துட்டு போவோம். அப்புறம் வாங்குறேன்டா வரலாம். பாருங்க இதுல எப்படி கிளியரா இருக்கு அந்த கேமரா. ஆனா வெளியில வந்து மங்கல இருக்கு. எல்லாம் இங்க லைட்டிங் அப்படி நல்லா இருக்கு, பிரைட். அந்த சேம் டைம் கேமரா வேற லெவல்ல இருக்கு அந்த இது பிரைட்னஸ். ஓகே, அப்ப இதுல வந்து வாஷிங் மிஷின் ஏதாவது பார்க்க போறோம். இது 1500 இதுல பாருங்க நல்ல புது மாடல் புரட்சிகள் எல்லாம் வந்து இதுல ரையர் பார்க்கணும். ஒரு ட்ரைவர் வாங்குவேன், எப்படி வாங்குவேன்? இதுக்கு புதுசுதான் எங்கட இது இதுதான் எங்கட புதுசுதான். இதா ரையர் சாம்சங். இதுல பாருங்க இது இதான் என்ன வாஷிங் மிஷின் ரையர். இது வாஷிங் மிஷின். இதுல பாருங்க ஜூலை 4க்காண்டி 190 ரூபா டிஸ்கவுண்ட் தந்துருக்காங்க. ரையர் தான் இப்ப பாக்குறோம். இது 500 ரூபா டிஸ்கவுண்ட். 500 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து போட்டுருக்கோம். 1349 ரூபாய். இது கொஞ்சம் ரையர். அப்ப நாங்க வந்து வலிக்கிட்ட என்னன்னு சொன்னா டைம் ஆயிக்கொண்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து பார்க்க போறோம். எதுவும் வேண்டாம் இல்லையா இப்போதைக்கு இல்லை, எனக்கு ஐடியா இருக்கு, பட் இப்போ இல்லை. ஓகே வாங்கணும் லேட்டர். ஓகே, அப்போ நாங்கள் வலிக்கிட போகிறோம். அப்போ இப்போ வந்து நேராக பெட்ஸ்மார்ட் தான் போக போகிறோம். அப்போ பெட்ஸ்மார்ட்ல போய் அதையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக வந்து இஞ்சிதான் போகணும். அங்கே ஃபயர் பார்க்க போகணும். அதால நான் குயிக்கா போகிறோம். இந்த நிற்க டைம் இல்லை. இஞ்சால பாருங்க கடையில் சனத்தையே காண இல்லை. இதுல பாருங்க இல்லாட்டி இதுல எல்லாம் ஆனா அது புலோ செய்யாது. ஓகே, அப்ப நாங்க வந்து இப்ப நேர பெட்ஸ்மார்ட் போவோம்.
போயிட்டு ஃபயர் பார்க்க போகணும் இன்றைக்கு எப்படியாவது இல்ல ஏதாவது ஒரு இடம் போகணும். எனக்கு என்ன ஸ்டோன் மவுண்டன் நான் நினைக்கல போகலாமண்டு. ஸ்டோன்னா நீங்க லாங் வியூ தான் பார்க்கலாம். என்ன இப்போ வச்சிருப்பான் பாப்போம். 4-5 இடம் அனுப்பினவங்க இதால போகும். அப்படி அங்க ஒரு அந்த சிக்னல் இதுக்கு அது அப்படியே அந்த ஓகே. இப்போ வந்து இங்கே மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது வேண்டி கொண்டு போயிட்டு அதுதான் இன்றைக்கு நைட் சாப்பிட போகிறோம். அதோட வந்து ஏதாவது வீட்டை போயிட்டு இப்போ துருவா வந்து ஃபயர் பார்க்க வானவேடிக்கைகள் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ரெண்டாவது வந்து பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து பெருசாக சனம் இல்லை, ஆனால் சும்மா கொஞ்சம் பேர் போய் வராங்க. இதில் கீழே பாருங்க 3 ஆனால் மாதுளம்பழம் தான் விலை கூட இது மாதுளை. அப்போ இப்போ வந்து இதில் முட்டை வாங்க போகிறோம். முட்டை வந்து பாருங்கள், இதில் முட்டை நல்ல மலிவாக போட்டிருக்குறேன். இதில் 259க்கு போட்டிருக்காங்க. வேறு லெவலில் மலிவாக இருக்குது. 10 டசன் முட்டை 259. அப்போ இதில் வந்து முட்டை வாங்க வந்துடுறாங்க. முட்டை வாங்கிட்டு இதில் ஏதாவது மீன் வாங்க போகிறோம். இதில் பாருங்கள் நண்டு போட்டிருக்குறாங்க 799. அப்போ ஃபைனலாக இப்போ பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வீட்டை போயிட்டு அப்படியே நேராக வந்து ஃபயர் பார்க்க தான் போகிறோம். ஓகே, டைம் போய்கொண்டே இருக்குது. அப்போ ஃபாஸ்ட்டாக போனால் தான் போகலாம். என்ன மாதிரி க்ரோட் இருக்கோ என்ன மாதிரி என்று தெரியல, பார்ப்போம். இதில் வந்தோம். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஸ்டோன் மவுண்டனில் அந்த ஃபயர் ஒர்க்குன்னு சொன்ன வழியா பாதை எல்லாமே போலீஸ் வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க, போகலான்ட்டாங்க. அப்போ இதில் வந்தோம். ஒரு கேஸ் ஸ்டேஷனில் காரை விட்டுட்டு இப்போ வந்து 2 மைல் நடந்து போகிறோம். நடந்து போய் தான் இந்த ஃபயர் ஒர்க் பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இப்போ வாகனத்தில் ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே 4 மணியோட எல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நடந்து போகிறோம். பார்ப்போம். அங்கே சரியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் பாருங்க. அப்போ காரை அதில் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்போ அவங்ககிட்ட கேட்டு நாங்கள் விடலாமட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க ஓ பிரச்சனை இல்லைண்டா. அப்போ அதில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நடந்து வந்து போகிறோம். பாருங்க, நடந்து போக 30 நிமிஷம் பிடிக்குமா? ஓகே, எப்படியும் 10 மணிக்கு தான் ஃபயர் ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் எல்லோரும் மூமெண்ட் சொன்னாங்க இல்லை, கார் பார்க் பண்ண மூமெண்ட் சொன்னாங்க இல்லை, நடந்து போகல, நிறைய பிரச்சனை நடக்கல. ஓகே, அப்போ வந்து கிட்ட போயிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. எப்படியாவது ஃபயர் ஒர்க் பார்க்க நடந்து போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. அப்படியே கண்டினியூ பாருங்க. ஐயா பாதை ஆட்டுது. இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்தாங்க. நடந்து இதில் பாருங்கள் கடை, இதில் டைட்டில் மேக்ஸ் என்ற ஒரு இது இருக்குது. அப்போ இதில் வந்து இதில் என்ன ஐயா ரோட்டு, இதில் ஜேஆர்பி மெமோரியல் டிரைவால் தான் போகிறோம். ஓகே வா. இது என்னன்னு சொன்னால், இது வந்து நடந்து போக இல்லாது. நாங்கள் இன்றைக்கு நடந்து போகிறோம். ஏன்னு சொன்னால் இது இன்றைக்கு அந்த இப்போ காரில் போக இல்லாதன்றபடியாக நடந்து போகிறோம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நடந்து வந்தோம். பார்த்தா இங்கே அவங்க நிறைய பேர் நடந்து வராங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் நடந்து போய் கொண்டு இருக்காங்க. இதில் பாருங்க ஸ்டோன் மவுண்டன் எலிமெண்டரி ஸ்கூல் இதுதான். இதில் பாருங்க ஃபயர் ஸ்டேஷன். அப்படியே இங்கே ஆட்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க பாருங்க இதில் ஃபுல்லாகவே கார் இதை பிளாக் பண்ணிட்டாங்க. அதில் பாருங்க கூட வேறு இங்கே நடந்து போய் கொண்டிருக்காங்க. அங்கால போகலாம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த கேரைய ஆக்களோட ஆக்களாக போகிறோம். இதில் பார்க் பண்ணிக்கலாம் ஐயா கார் வந்து. அப்போ இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மைல் வந்து நடந்து போகிறோம். போக அரை மணி நேரம் பிடிக்கும் நாங்கள் பார்க்கிட்ட போக. நிறைய பேர் இங்கே பாருங்க, முன்னுக்கு நிறைய பேர் நடந்து போய்கொண்டிருக்காங்க. ஏண்டா கார் வந்து அலோட் இல்லையா, அதால் நீங்கள் பயப்படுத்த இல்லை, கார் வந்து வராது.
இதில் பாருங்க ஃபயர் ஒர்க் ஷோ சால்ட் அவுட்னு போட்டுருக்குறாங்க. இருந்தால் இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கு. ஃபுல்லாக இந்த சிவத்தை பூ தான் பூத்துருப்பாங்க. இல்லை பாருங்க இந்த பூ எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். வந்துட்டோம் பாருங்க, வந்துட்டோம். இதில் ஸ்டோன் மவுண்டன் பார்க் இங்கே தான் வந்து இது நடக்குது. என்ன ஃபயர் ஒர்க். அனுவல் பாஸ் வந்து 40 ரூபா, காருக்குன்னு சொன்னால் 1 டே பாஸ் 20 ரூபா. ஓகே, நடந்து வராக்களுக்கு பிரச்சனை இல்லை. காரை விட்டுட்டு வந்தபடி எப்போ $20 சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது அமெரிக்கன் டாலரில் $20 இது சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, நடக்கிறதும் ஒரு ரூபாய்க்கு நல்லதாங்க. அதோட பாருங்க வீட்டிலேருந்து வேற ஒரு தண்ணி ஓகே. அப்போ வந்து இதில் டிக்கெட் எடுக்க போகிறோம். பாருங்கள் இதில் எவ்வளோ பேர் ஆக்கள் வந்துருக்காங்கன்ட்டு. அப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு போகிறோம். இதில் பாருங்கள் போட்டிருக்கு ஸ்டோன் மவுண்டன் பார்க். ஓகே, அப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. எங்கே பார்ப்போம் டிக்கெட்டு. ஓகே, அப்போ உள்ளுக்கு தாங்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் ஆக்கள் வந்துருக்காங்கன்ட்டு. அப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் இங்கெல்லாம் போகிறோம். பாருங்கள் இருந்துட்டு இல்லை கும்மண்டு இருட்டாக இருக்குது. அப்போ ஃபைனலாக நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ போகிறோம் உள்ளுக்கு. இதால் அப்படியே நேராக போயிட்டு உள்ளுக்கு தான் பார்க்குறேன். இப்போ சாப்பிட போகிறீங்களா? பசிக்குதா? டிக்கெட் எல்லாம் எடுத்து வந்தாச்சு. அப்போ உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ 2 மணித்தேலமாக வந்து நடந்து வந்து பாருங்க வே தொழுவுது. அப்போ இதில் வந்துட்டு அப்போ உள்ளுக்கு வந்து நிறைய பேர் ஆக்க நிற்கிறாங்க. அப்போ உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷமாக போகுது, ஆரம்பிக்க போகுது. அப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்போ போகிறோம். ஓகே, உள்ளுக்கு போய் பார்ப்பேன். நிறைய பேர் ஆக்கள் நிற்கிறாங்க. அப்போ அப்படியே கண்டினியூ பார்ப்போம். லாஸ்ட் இயர் வந்தாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த முறை கூட பேர் பாருங்க பின்னுங்க போய்க்கு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க இவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து கூடி இருக்கிறாங்கன்ட்டு. எல்லா எஸ்டேட்டில் இருந்த மக்கள் வந்துருக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ க்ரௌட் பார்க்கவே அப்படித்தான் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்டோன் மவுண்டன் பார்க்கில் தான் பாருங்க ஃபயர் ஒர்க் நடந்துகிட்டு. அப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பாருங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. பாருங்க நாங்கள் இன்றைக்கி பாருங்க இவ்வளோ சனம் வந்து வேறு. We hold these truths to be self-evident, that all men are created equal, that they are endowed இருக்கு.
இப்போ நிறைவாயிட்டது. நாங்கள் வெளிக்கிட போகிறோம். போவேன் ஏதாவது சொல்ல போகிறோம். அப்போ வந்து நாங்கள் பாருங்க எவ்வளோ க்ரோத் சனத்தை பாருங்க. நாங்களும் கருப்புட்டோன்னா அதில் தெரியும். ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அப்போ வெளிக்கிட்டு நேராக வீட்டை தான் பாருங்க. இதில் ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரே மக்கள் வெள்ளமாக தான் இருக்குது பாருங்க. லைட்டாக தெரியுறீங்க. ஒரு வெள்ளை பொது நிறம் மண்டபடியே தெரியும். பாருங்க இவ்வளோ சாணமன் என்னன்ட்டு சொன்னா இப்போ இது மக்களோட மக்களாக போயிடணும். இங்கே இப்போ தெரியுது. நீங்கள் இங்கே ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லுங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. இவ்வளோ வேறு ஆக்கள் வந்தோன்றிருக்கிறாங்கன்ட்டு எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் இன்றைக்கு ஆக்கள் வந்தோடையா பயங்கர க்ரோட் தான். ஓகே, யா ஆனால் இந்த முறை பயங்கர க்ரோட் தான் பாருங்க. முன்னுக்கு எவ்வளோ பேர். அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு வந்து $15 வந்து டிக்கெட். உள்ளுக்கு நாங்கள் என்டர் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ கார் பார்க்கிங்குக்கு $20. ஆனால் நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன்லாம் பார்க் பண்ணோடைய ஏனெண்டா கார் பார்க்கிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. அதால் வந்து நாங்கள் 2 மைல் அப்போ நாங்கள் இனி அப்படியே வீட்டை தான் போகிறோம். ஓகே, இல்லை பாருங்க முன்னுக்கு ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதில் சாப்பிட போனாங்க. சாப்பிட்டு இருந்தால் இது பார்த்துருக்க மாட்டேன். இல்லை பாருங்க ஸ்டோன் மவுண்டன் பார்க் பாருங்க. இவ்வளோ பேர் ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாருங்க. இவ்வளோ பேர் ஆக்கள் வராங்கன்னு பாருங்க. சனம் வந்து மக்கள் கூட்டமாக வந்து வந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். சொல்லுங்க. ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பார்த்துருப்பீங்க வீடியோ. அப்போ வீடியோ என்ன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ நேராக வந்து 30 நிமிஷம் வந்து நடந்து போய் தான் கார் எடுக்கணும். அப்போ கார் எடுத்துட்டு அப்போ வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். ஏன்னு சொன்னால் கேஸ் ஸ்டேஷன் இங்கே கடைக்கு போனாங்க. சாப்பாடு லேட் ஆகிட்டு அதனால் நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஓகே, ஆனால் இப்போ என்ன பாருங்க. அப்போ வெளிக்கிட்டோம். சனத்தை பாருங்க இவ்வளோ க்ரௌட்டன். ஆனால் கரப்பாக தான் தெரிகிறோம் பாருங்க. இவ்வளோ சனம் வந்து போய்கொண்டிருக்காண்டு. அவ்வளோ வேறும் இதுக்குள்ளே தான் நின்றவங்க. அப்போ நாங்கள் வந்து நேராக வந்து கார் எடுத்துகிட்டு வெளிக்கிட. சரி, நாங்கள் வெளிக்கிட்ட பாருங்க இவ்வளோ க்ரௌட்டன். வா இவாங்கடா என்ன கார் இருக்கு. அப்போ வந்துட்டோம். இருக்கா இந்த இடம் இதெல்லாம் போனாங்க. அப்போ வந்துட்டோம். அப்போ இனி ஆல்மோஸ்ட் வந்து கார் பார்க்கிங் கடை கிட்ட வந்துட்டோம். அப்போ ஏதாவது கடையில் வாங்கி கொண்டு அப்படியே வீட்டாக போக போகிறோம். இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. இப்போ என்ன கார் நிற்குதா. அப்போ வந்துட்டோம். ஃபைனல் ஆகிவிடம் தானே. அப்போ இதில் தான் வந்து கார் விட்டுட்டு போனாங்க. அப்போ கார் வேண்டிட்டு அப்போ கடையில் ஏதாவது சோடா எதுவும் வேண்டிட்டு வலிக்கிட போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ பயங்கர வெக்கலைன்னா இப்போ என்ன விளாடுங்க. அப்போ விளாடி எடுத்துனாங்க பாருங்க. அப்போ குடிச்சிட்டு அப்போ வீட்டை போய் தான் சாப்பிட போகிறோம். ஓகே, அப்போ வலிக்கிடுவோம். டைம் ஆகுது. இதில் பாருங்க டான்ஸ் ஆடிக்கணும் நிற்கிறோம். ஹலோ என்ன நீங்கள் அப்போ இப்போ தான் வந்து வந்தாங்க. இப்போ பசிக்குது. என்ன சொன்னால் அங்கேயும் வந்து கடையில் போய் சாப்பிடுவோம்னு பார்த்தா ஆனால் நிறைய சனண்டோடைய சாப்பிடுது. இப்போ போகத்தையே மீனெல்லாம் வாங்கிட்டு போனவுடைய வெள்ளம் அரிசி கூட்டு அதோட வந்து இதில் வந்து முட்டை கோன் இருக்குது. முட்டை இது வந்து கோல்டன் பீஸில் வந்து ஒரு பொரியல்.
மீன் பொரியல், அதோட வந்து பிரியாணி இருக்குது, அதோட வந்து இதுக்கு பிரட்டல் கறி, இது வந்து கோழி ஈர பிரட்டு, அதோட மீன் கறி. இது இப்போ எதை சாப்பிடுங்க, பிரியாணியும் இருக்குது. இதே சமையல் காணும் சந்தோஷமா இருக்கு பார்க்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் போகணும். இப்போலாமே பெரிய படையலாக இருக்குது. இது என்ன இந்த படையல் நாங்கள் இப்போ ட்ரிப் போயிட்டு வந்துட்டு செய்கிறதாக இருந்தது, கொஞ்சம் பிந்திருச்சு. ஓகே, அடுத்த கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன், அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் கறி, இது வந்து கோழி பிரட்டல், வேறு லெவலில் இருக்கு. ஓகே, நீங்கள் இப்போ சாப்பிடுங்க. வா, எப்படி இருக்குது சாப்பாடு? கிரேவி டாப் நாச், வேறு லெவலில் இருக்குது. நல்லா தடி. ஓகே, அதோட பிரியாணியும் இருக்குது. இதை சாப்பிடுங்க, பிரியாணியும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் சாப்பிடாம வந்ததுக்கு பேர் நல்ல அவன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானே செஃப். ஓகே, அப்போ இதில் வந்து பிரியாணியும் செய்திருக்கு. பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து ஃபேவரட் பீஸ், என்னுடைய கோல்டன் பீஸ். இப்போ நாங்கள் அப்போ பயங்கர குரோட், அப்போ அண்ணன் சாப்பிடல, பேசாம பசியோடு தான் வந்தோம். நல்லா குடிக்கிறீங்க, நல்லா தூக்குறீங்க. போய் வந்தேன் டயர்ட். போனதும் மெயினாக டயர்ட் ஆனதுக்கான நடந்ததுங்க 30 minutes போகும். காரை விட்டுட்டு என்ன எங்களுக்கு பார்க்கிங் ஸ்பாட் கிடைக்கல, கம்யூனிட்டிஸ் பக்கத்துல எல்லாம் போக எல்லாம் ஹவுஸ்ஃபுல், ஸ்ட்ரீட் எல்லாம் ப்ளாக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு கிட்டவா பார்த்தா ஒரு கேஸ் ஸ்டேஷன். நான் அதுக்கு முதல் போனால் அது வந்து பார்க்கவே தெரியுது, அது ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கிங் லாட் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இன்னொன்றுக்கு போயிட்டு அதுலேருந்து நடை ஒரு மைல் 2, ஐ திங்க் 2 மைல் தானே டோட்டலாக. 2 மைல்னா 3.2 kilometers. அப்போ நடந்து போக கிட்டத்தட்ட மரமலை சார்ஜ் கூட தான் பிடிச்சது. ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம்.